ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு மூவி மீட்டர்ல நம்ம பார்க்க போற மூவி ரிவ்யூ 2000ல மே 19 2000ல ரிலீஸ் ஆன குஷி. ஆமாங்க, ரீ ரிலீஸ் மூவியை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எஸ்ஜே சூர்யாவோட லைஃப் கேரியர்ல ட்ரேட்மார்க் விக்டரி கொடுத்த மூவி குஷி. நம்ம தளபதி விஜய் ஹீரோவா நடிச்சு ஜோதிகா பேரப் பண்ணி பயங்கரமான ஹிட் ஸ்டோரி கொடுத்தது தாங்க இந்த குஷி மூவி. இந்த குஷி மூவியோட ஸ்டோரி வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். நம்ம பல முறை டிவிலையும் அந்த காலத்துல இருக்கிற டிவி விசிடிஸ்லயும் பார்த்துருப்போம். ஆனா இன்னைக்கு அது ரீ ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல பார்க்கும்போது அப்போ என்ன பார்த்து ஃபீல் பண்ணோமோ அதே ஃபீலிங்ஸையும் அதே ஒரு ஹாப்பி பிளசன்ட் மூமெண்ட்டையும் இந்த மூவி வந்து நமக்கு கொடுக்குதுங்க. இந்த ஸ்டோரி வந்து ஒரு லவ் கப்பலுக்கு நடக்கிற ஒரு ஈகோ கிளாஷ், ஆட்டிடியூடு, அதெல்லாம் எப்படி வந்து கடந்து போய் அவங்களோட ஹாப்பி எண்டிங் இருக்கிறது அப்படிங்கறது தாங்க இந்த எஸ்.ஜே. சூர்யா டைரக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாருங்க இந்த மூவி. காமெடி ட்ராக் பாத்தீங்கன்னா நம்ம விவேக் சார் சொல்லவே வேணாங்க. 25 வருஷத்துக்கு முன்னால பண்ண காமெடி ஸ்கிரிப்ட் எல்லாம் இன்னைக்கு உட்காந்து பார்த்தாலும் சிரிப்பு பொங்கிட்டு வருதுங்க. சைடு காமெடி, அந்த யங் யூத்துக்கான தேவையான அந்த காலேஜ் காமெடி எல்லாம் கொடுத்து அடிச்சு திம்சம் பண்ணிட்டாங்க. அந்த லெவலுக்கு காமெடி ட்ராக் இருந்துச்சுங்க. அடுத்தது சாங்ஸ், நம்ம தேவா சாங் கம்போசிஷன்ல வந்த சாங்ஸ் எல்லாமே இன்ன வரைக்கும் மனசுல நின்று எலக்ட்ரிஃபைங்கா இருக்குங்க. லிரிக்ஸும் பாட்டும் அந்த மியூசிக்கும் கேட்கும் போது நமக்கு அந்த பிளசன்ட் ஃபீலிங் வந்து திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கிற அளவுக்கான சாங்ஸுங்க. ஒரு சாங்கும் வந்து மிஸ் பண்ண முடியாத அளவுக்கு இத்தனை வருஷம் கடந்து வந்துட்டோம். திருப்பி அதை ரீ ரிலீஸ் பண்ணி இன்னும் நிறைய கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குற அளவுக்கு அந்த சாங் மேக்னிஃபைங்கா இருக்குதுங்க. இந்த சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நம்ம விஜயகுமார் சார், நிழல்கள் ரவி, ஆஹ் விவேக் சார், இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் அந்த பிளாட் கிரியேட்டிங்க்கு எப்படி டைரக்டர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத ரொம்ப சூப்பரா இந்த மூவில பார்க்கலாங்க. என்னதான் அந்த லவ் கப்புளுக்குள்ள அந்த ஈகோ ஆட்டிடியூட் ஃபைட்ஸ் அந்த மாதிரி நம்ம சீன்ல, அதாவது ஸ்க்ரீன்ல பார்த்து என்ஜாய் பண்ணாலும் சிரிச்சாலும் நம்மள அதை கனெக்ட் பண்ண முடிஞ்சாலும் நமக்குன்னு அது வரும்போது லைட்டா பெயின்ஃபுல்லா இருக்கு. ஆனா ரொம்ப அழகா டெப்தா வந்து டைரக்டர் இந்த லவ் லவ் கப்புளுக்கு இருக்கிற ஈகோ ஆட்டிடியூட் கிளாஷ் வந்து ரொம்ப அழகா காட்டியிருக்கிறாருங்க. இந்த படத்தை ரீ ரிலீஸ்ல போய் தியேட்டர்ல உட்காந்து 25 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அதோட ஃபீலே வந்து தனியா இருக்குங்க. 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ரீ ரிலீஸ் குஷி வந்து தளபதியோட ஃபெஸ்டிவ் மூடு மாதிரி கொண்டாடுற அளவுக்கு இருக்குங்க. நமக்கு அது ரிப்பீட் ஆகி ஒரு கூஸ் பம்ப்ஸ், ஒரு தளபதியோட என்ட்ரிலாம் ஒரு ஸ்வாக் மூமெண்ட்ஸ் நமக்கு கொடுக்குற அளவுக்கு ஸ்டைலிஷ் ஸ்டன்னிங்கா ஸ்க்ரீன்ல தளபதி நமக்கு தெரியுறாரு. அஃப்கோர்ஸ் ஜோதிகாவோட ஃபேனும் போய் பார்த்தாங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு பிளசன்ட் எமோஷன்ஸோட தான் வெளியில வருவாங்க. ஜோதிகாவுக்கு இதுதான் செகண்ட் மூவியா அப்படிங்கிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இந்த மூவில கொடுத்துருக்காங்க. 25 இயர்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கும்போது அவங்களோட டேலண்ட்லாம் எப்படி டேரக்டர் வெளில கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டா இந்த மூவில காட்டியிருக்கிறாருங்க நம்ம டேரக்டர். ஓகேங்க. நம்ம டைரக்டர் எஸ்.ஜே. சூர்யா இந்த மூவில காதல்ல நடக்கிற ஈகோஸ் அண்ட் எமோஷன்ஸ் அலசி பிச்சு ஆராய்ஞ்சு கொண்டு வந்து நல்ல ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரியா நமக்கு காட்டியிருக்கிறாரு. ஆனா இன்னும் ஏன் அவர் சிங்கிளா இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தோணுதுங்க. அவருக்கு இன்னும் காதல்ல இன்னும் அலசி ஆராயறதுக்கு நிறைய டைம் வேணுமோ என்னமோ. ஓகேங்க, ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்குவோம் அவருக்கு. இந்த மூவியோட ஸ்கேலிங் வந்து 5க்கு 4.5 கொடுக்கலாங்க. எல்லாமே தரோங்க. ஹீரோ ஹீரோயின், மியூசிக், காமெடி பிளாட்டு, கடைசியா வந்து ஹாப்பி என்டிங் கொடுத்தது தாங்க ரொம்ப சந்தோஷம். இன்ன வரைக்கும் அந்த ஸ்டோரி 25 வருஷம் கழிச்சுமே நம்ம மனசுக்குள்ள நிக்குது அப்படின்னா இதெல்லாமே ஒரு முக்கியமான காரணமா இருக்குங்க. சரிங்க, இன்னும் ஒரு மூவி பார்த்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்ககிட்ட சொல்ற வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மூவி மீட்டர் லாவண்யா. பாய்.